ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செவ்வேல் ஜோதிட நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்க தவற விடாம தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் செவ்வேல் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்மளோட கன்னிராசிக்காரங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் இவங்க பழகுவாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக கடகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, கடகம் ராசி கடக லக்கணத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கை, கர்ம வினைகள், இவங்க எதிர்கொள்ளும் சவாலை பத்தி விரிவா இந்த வீடியோ பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கடகம் ராசியானது செவ்வாயின் நீச்ச வீடு, சந்திரனின் ஆட்சி வீடு. குரு, சனி, புதன் ஆகிய கிரகங்களின் நட்சத்திரங்க இந்த ராசியில இருக்காங்க. கடக ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர வருவாங்க. ஆனா இவர்களின் மனம் நிலையற்றதா இருக்கும். சந்திரன் 15 நாட்கள் வளர்வதால் சுகமாகவும் 15 நாட்கள் தேய்கிறதுனால சோர்ந்தும் நம்மளோட கடகம் ராசிக்காரங்க காணப்படுவாங்க. கடக லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி நீச்சம் அடைகிறதுனால பூர்வீகத்துல பெரிய பலம் இருக்காது. தாய் மாமனால புண்ணியம் குறைஞ்சு மனக்கவலை ஏற்படும். கடக ராசியில பிறந்தவங்களுக்கு புத்திர கவலை இருக்கு. மேலும் சனி மற்றும் புதன் சேர்க்கையால படிப்புல தடைகள் ஏற்படும். குடும்பத்துல யாராவது வலிப்பு நோய், நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால பாதிக்கப்படலாம். கடக ராசியில குரு உச்சம் பெறதுனால குடும்பத்துல ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும். கடக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஈகோ இருக்கும். ஆனா இவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. கடக ராசி பெண்களுக்கு கணவனால எந்த நன்மையும் இருக்காது. மன உளைச்சல் ஏற்படும். சகோதர சகோதரிகளும் நல்லா வாழ மாட்டாங்க. கடக ராசிக்காரங்க ஒரு இடத்துல குடியேறினா அந்த இடம் விரைவில் வளர்ச்சி அடையும். இவங்க பொதுவாக தனிமையில் இருக்க விரும்புவாங்க. கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு நிலையான முடிவு எடுக்க தெரியாது. மேலும் எடுத்த முடிவை பற்றியே வருத்தப்பட்டு இருப்பாங்க. நண்பர்களால மன உளைச்சல் இவங்க வாழ்க்கையில ஏற்படும். திருமணத்துல குழப்பங்கள் உண்டாகும். கடக லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சூரியன். இவங்க 10ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால சொன்ன சொல்ல காப்பாத்துவாங்க. வாடகை வருமானம், ஹோட்டல் தொழில், டீச்சிங் ஃபீல்டு இவங்களுக்கு ஏற்ற தொழிலா இருக்கு. வேலையில அங்கீகாரம் கிடைக்காததால வேலையை விட்டு விலகும் சூழ்நிலை ஏற்படும். புதன் 12ஆம் அதிபதியா இருக்கிறதுனால முக்கியமான ஆவணங்களை தொலைக்க நேரிடும். தாய்மாமன் மீது அதிக பாசம் இருக்கும். மேலும் சிறு தூர பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வாங்க. கடக ராசியில பிறந்தவங்க கருணை உள்ளவர்களாகவும் இரக்கம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதாகும். வீடு கட்டிய பிறகு கடனாளியாகும் சூழ்நிலை ஏற்படும். அம்மாவுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். குலதெய்வம் எது என்று தெரியாத
குழப்பம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். கடக ராசிக்காரங்க வாழ்நாள் முழுவதும் போராடித்தான் வெற்றி பெற முடியும். அப்பாவுக்கு ஜீரண கோளாறு, பேக் பெயின், சுகர் கம்ப்ளைண்ட் போன்ற உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். எல்லா பிரச்சனைகளும் கூடிய விரைவில் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். வெளிநாடு சென்று வேலை செய்யறது நல்ல பலனை உங்க வாழ்க்கையில தரப்போகுதுங்க. கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர சோகம், புத்திர தோஷம் இருக்கும். மூத்த குழந்தைங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாயிருக்காது. இரண்டாம் குழந்தைக்கு உடல் குறைபாடு ஏற்படலாம். குடும்பத்துல 2 திருமணம் ஆனவங்க இருப்பாங்க. தொழில் ரீதியா போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சொல்லிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். ஸ்ரீரங்க, ரங்கநாதர், ராமேஸ்வரம் போன்ற தெய்வங்களை வணங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. கவலைகளை எப்போதுமே வெளிக்காட்டாம சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய கடகம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெற போகுது. எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமா செய்து முடிக்க கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும். வாக்கு நாணயம் உண்டாகும். முக்கிய நபர்கள் நட்பு கிடைப்பதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கும். அடுத்தவரை பத்தி எந்த பேச்சும் பேசாம இருக்கிறது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்கள்ல நேரடி கவனம் தேவைங்க. தேவையான பணம் தக்க நேரத்துல கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க மிகவும் கவனமா எதையும் செய்யறது நல்லது. வீண் அலைச்சல், வேலை பளுவெல்லாம் இருக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அடுத்தவங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, நிதானமா செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போகுதுங்க. ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது. அந்த புண்ணிய பயணத்தின் மூலமா உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்குங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நடங்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மற்றவர்களுக்கு
வலிய சென்று உதவுறதுனால வீண் விரோதங்கள் ஏற்படலாம். எதிலும் வெற்றியே கிடைக்குங்க. நண்பர்கள் உதவி கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றது உங்கள் எதிர்காலத்துக்கு நிச்சயமா உதவும். கலைத்துறையினர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு முன்னேற்றமும் ஆதரவும் கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவும் இருக்கும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரி கூறதுபடி நடந்து கொள்றது நன்மை தரும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வரலாம். அரசியல் துறையினர்களுக்கு பொது காரியங்கள்ல ஈடுபடும் போது கவனம் தேவை. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலை கிடைக்க போகுது. உங்களோட குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களால சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். அதற்கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாறும். வேலை பளு அதிகரிக்கும் என்றாலும் காரியங்கள்ல தாமதமான போக்கு காணப்படும். பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்களை வேண்டான்னு இதுநாள் வரைக்கும் உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எதிர்பார்த்த காரியம் நிச்சயமா நடந்தே தீரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க என்ன முயற்சி பண்ணீங்கனாலும் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க. குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். புதிய திட்டங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்குங்க. வாழ்க்கையில அதிசயங்கள் நிச்சயமாக நடக்குங்க. பழைய கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க. புத்திசாலித்தனத்தால எல்லா கஷ்டத்தையும் தீர்க்க போறீங்க. தொழில்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. குடும்ப உறவுகள் உங்களுக்கு உறுதியா இருக்க போறாங்க. உறவுகள் மேன்மையடைய போகுதுங்க. ஆழ்ந்த ஆன்மீக அறிவு உங்களுக்கு கிடைக்க போகுது. பணம் சம்பாதிக்கும் வழிகள் சீரா இருக்க போகுதுங்க. பழைய எதிரிகள் எல்லாருமே உங்களுக்கு நண்பர்களா மாற போறாங்க. வாழ்க்கையில சந்தோஷங்கள் தொடர போகுது. மன அமைதி நிலைத்திருக்க போகுதுங்க. புதிய ஆர்வங்கள் உங்க மனசுல தோன்ற போகுதுங்க. உங்கள் மனதை மகிழ்ச்சியுடன் நீங்க வச்சிருங்க. அப்பத்தாங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும். குடும்பத்துல உறவு உறுதியாக போகுது. வேலை வாய்ப்புகள் விரிவா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய அனுபவங்கள் வாழ்க்கைய வளமாக மாற்றுங்க. சமூக மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்க போகுது. வாழ்க்கை பாதை தெளிவாக இருக்க போகுதுங்க. உங்களோட முயற்சிகள் வெற்றி பெற போகுதுங்க. புதிய நண்பர்கள் வாழ்க்கையில உதவ போறாங்க. பழைய தடைகள் எல்லாமே காணாம போக போகுது. பணமெல்லாம் உங்களுக்கு அதிக அளவுல கிடைக்க போகுது. ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்க போகுதுங்க. உங்களோட பெயர் மக்கள் மனதில் மேம்பட போகுது. மனசுல நிம்மதி ஏற்பட போகுது. புதிய திட்டங்கள் எல்லாமே வெற்றியில போய் முடிய போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களோட வாழ்க்கை பயணம் அமைதியா இருக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. எதிர்பாராத அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. பழைய சிக்கல்கள் எல்லாமே
நிறைவேற போகுதுங்க. பணம் சம்பாதிப்பு நல்லபடியா நடக்குங்க. நட்பு உறவுகள் உறுதியா இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கை அருமையா இருக்கும். உங்களோட திறமைகள் வெளி உலகத்துல வெளிப்பட போகுது. புதிய அனுபவம் எல்லாம் உங்களோட மனசுக்கு மகிழ்ச்சியை தரப்போகுது. குடும்ப உறவுகள் உங்கள் வாழ்க்கைக்கு வளர்ச்சி தரப்போகுது. பணியில முன்னேற்றம் கிடைக்க போகுது. ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்க போகுது. மனசுல நிம்மதி ஏற்பட போகுது. நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. வாழ்க்கையில நிறைந்த சந்தோஷம் நிகழ போகுதுங்க. புதிய வாய்ப்புகள் வாழ்க்கைய வளமா மாத்த போகுது. உங்களோட முயற்சிகள் வெற்றி பெற போகுதுங்க. பழைய எதிரிகள் எல்லோருமே நல்லவர்களா மாறிடுவாங்க. உங்களோட பேரு மதிப்பெல்லாம் உயர போகுது. குடும்பத்துல உறவுகள் நல்ல செயலா இருக்குங்க. மன அமைதி ஆன்மீக வலிமையெல்லாம் அதிகரிக்கும். பணம் செல்வமெல்லாம் தொடர்ச்சியா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில அதிசயங்கள் நடந்துகிட்டே இருக்குங்க. அபிராமி தாயின் அருளால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக வளம் பெற போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. கடகம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உண்டாக போகுதுங்க. கடினமான பணிகளை செய்து முடிக்கும் துணிச்சல் உங்க மனசுல ஏற்பட போகுதுங்க. காரிய வெற்றியால மனசுல சந்தோஷம் உண்டாக போகுதுங்க. இருக்கும் இடத்தை விட்டு வெளியில சென்று தங்க நேரிடலாங்க. அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க. வீட்டு வேலைகளை எளிமையா நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க. பெண்களே, தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பா இருக்க போகுதுங்க. பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்த திட்டம் தீட்ட போறீங்க. பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. வேலை பற்றிய கவலை நீங்க போகுதுங்க. நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க. குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம். அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். நிதானமா பொறுப்பா செயல்படுங்க. கணவன் மனைவி அனுசரித்து செல்றது நல்லதுங்க. நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டி இருக்குங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. மாணவர்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து செல்றது நன்மை தருங்க. விளையாட்டுக்கள்ல கவனம் செலுத்துவதுடன் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க. கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்பட போறீங்க. வெற்றிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது. தூரதேச பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க. அரசியல்வாதிகள் வாக்கெடுக்கும் போது கவனமா இருக்கணுங்க. தேவையில்லாத இடங்கள்ல நிறைய நீங்க பேச வேண்டாங்க. கவனமா இருங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும்
என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். கால மாற்றத்தை உணர்ந்து முன்கூட்டியே செயல்படுபவனே புத்திசாலி. உங்களை சுற்றியுள்ள கிரகங்களின் ஆற்றலை உங்களுக்கு சாதகமாக மாற்ற செவ்வேல் ஜோதிடம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை இங்கே பதிவிடுங்கள். என்றும் இணைந்திருங்கள் எங்களோடு. உங்கள் வாழ்வு சூட்சமம் அடைய வாழ்த்துக்கள்.